வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. லைக் வீக்லி மீட்டப்பு, அதுக்கப்புறம் நம்ம பாட்காஸ்ட் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு வீடியோவாக போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இட்ஸ் ரியலி மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸ்வலாக நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக பார்ப்போம், இல்லைனா ஏதாவது கரியர் அட்வைஸ், இல்லைனா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ என்னென்னா, லைக் யூஸ்வலாகவே தமிழ் பூமியில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை, எனக்கு ஒர்க் ஆகிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லைக் கரியர் ஸ்விட்ச் ஆனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி லைக் வேலை வாங்கணும், எல்லாமே ப்ரொமோஷன் எப்படி வாங்குறதுன்னு ஒரு சீரியஸ் போட்டேன். பிகாஸ் அந்த டயத்தில் நான் ஒரு ப்ரொமோஷன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி கற்றுக்கலாம், எல்லா விஷயமே லவ் பிரேக்கப் பற்றி போட்டிருந்தேன். அந்த டயத்தில் எனக்கு ஒரு லவ் பிரேக்கப். ஸோ இப்படி என்னோடய லைஃப் இஸ் நத்திங் பட் தமிழ் பூமியில் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதை ரிலேட்டடாக தான் நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி போடணும்னு நினைக்கிறேன். இது வந்து இட் இஸ் லைக் மோராக இட்ஸ் நாட் டெக்னிக்கல் அந்த மாதிரி கிடையாது, பட் இட் ஒர்க்ஸ். என்ன சொல்கிறது, யூனிவர்சல் லா மாதிரி இது ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி என்னது அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் சீக்ரெட் புக்கு. ஸோ ஒரு புக்கு நீங்கள்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சீக்ரெட்டுன்ட்டு ஒரு புக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ அந்த புக்கை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் புக் ரியலி, அந்த புக்கு எனக்கு வந்து எப்படி கிடச்சுன்னா, நான் 2012, 13 அந்த ரேஞ்சில் லைக் ராம்கோ சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு பாரதின்ட்டு ஒருத்தர், அவர் தான் வந்து அவரும் ரொம்ப மோட்டிவேஷனான பர்சன். ஸோ அவர் வந்து அந்த புக்கை வந்துட்டு என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு நாள் சீக்ரெட்டாக கூப்பிட்டாரு. யாரும் உங்களுக்கு நான் ஒன்று தனியாக கொடுக்குன்னு நினைக்கிறேன், வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் அந்த சீக்ரெட் புக்கு. ஸோ அந்த சீக்ரெட் புக்கை வந்துட்டு நான் படித்தேன். அவர் கொடுக்குற சரி பாரதி நம்ம கொடுத்துருக்காரு, படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி டோன்ட் வரி, பி ஹாப்பி, டோன்ட் வரி, ஜஸ்ட் வேலையே பண்ணாதீங்க, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் நம்பலை, என்னடா லூசுத்தனமாக இருக்குது, திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி நடக்கும், வேலை நடக்க வேணாமா அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. திஸ் இஸ் நத்திங் பட் சீக்ரெட் புக்கு படித்தேன். எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, அது எப்படிங்க நடக்கும், நம்ம திங்க் பண்ணால் எப்படி நடக்கும், அப்படிலாம் நடக்காதுங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் லேட்டர் நடந்த விஷயங்கள்லாம் லைக் அந்த புக்கு எப்படி மைண்டில் ஏறிச்சுன்னு தெரியல, பட் எப்படியோ சம்பவம் நான் அதை எனக்கு தெரியாமல் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். நான் ஐ நெவர் வரிட் அபவுட் எனிதிங், பிகாஸ் ஃப்ரம் த பிகினிங் நிறைய பேர் வந்து பார்த்து நீங்கள் லைக் ஏழையாக இருந்திருக்கீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்களே ஒழிய, நான் ஐ நெவர் ஃபெல்ட் போகிறேன். எனக்கு ஜாலியாக சாப்பாடு கிடச்சிது, ஊரை சுற்றிட்டு இருப்பேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லைக் நான் வந்து ஷையாக இருந்தேன். லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும், நம்ம வந்து இங்கே போகலாமா, அந்த இடத்துக்கு போகலாமான்னு பேசுறதுலாம் ரொம்ப கூச்சப்படுவேன் சின்ன வயசில். இப்போவுமே நான் பெருசாக பேச கூச்சம் படுவேன். பட் இப்போ ஓகே, ஸோ மச் இம்ப்ரூவ்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் வீடு ஒரு தடவை இடிஞ்செல்லாம் விழுந்துருச்சு. ஸோ இது வந்து வாசல்லாம் இருக்காது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து, என்ன வீடு இப்படி இருக்குது, வீடு முன்னாடியாவது மாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் வெளில போனாலே ஒரு ரோட்டில் தெருவில் நடந்தாலே எனக்கு ஒரு அவமானகரமாக இருக்கும். என்னடா எல்லோரும் நம்மளை இப்படி பார்க்குறாங்களே, ஓடினேன் இப்படி ரோட்லேயே நிற்க மாட்டேன், அவ்வளோ ஷையாக இருந்தேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு சுச்சுவேஷன், அப்படி இருந்துச்சு லைஃப் சுச்சுவேஷன், தட் வாஸ் லைக் திஸ். அண்ட் நான் எப்போ ஜாலியாக இருப்பேன், நான் பாட்டு ஈவினிங் வாக்கிங் போவேன். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சுடுகாடு இருக்கும், அந்த ஊரில் நான் வாக்கிங் போய்ட்டு வருவேன். ஸோ எல்லாருமே வந்து ஊருக்கு மற்றவங்கலாம் வந்துச்சு, இவங்க கூட சேராதரா, ஈவினிங்கெல்லாம் சுடுகாடு. எங்கள் ஊர் கிராமம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறனால, இங்கெல்லாம் போகாதரா, சுடுகாட்டுக்கெலாம் போகிறேன் ஈவினிங், அவங்களாம் சேராது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அவங்க அப்பாவெலாம் அவனை மிரட்டி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு ஜாலியாக இருக்கும். அப்போ வந்து அவங்க ஃபோன்லாம் வந்த காலம், இனிஷியலாக வந்த காலம். நான் 10th 12th படிக்கும்போது ஃபோன்லாம் வந்துருச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஈவினிங் நான் போயிட்டு அங்கே சன்ரைஸ் இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஈவினிங்கில் போனால் சூப்பராக இருக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகும் வரும். அங்கே ஒரு பாட்டு கேட்டே போனோமா, ஜாலியாக உட்காந்து பார்த்தோமா, அப்படி வந்தோமான்னு இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எங்கள் வீட்டில். அப்போ டிவியும் இல்லை. லைக் அது எனக்கு பெருசு, அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்னு இப்போ தான் தெரியுது. ஸோ டிவி ஸ்க்ரீன்ஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு வரும், 7 மணிக்கு படுத்து தூங்கிடும், லைஃப் வாஸ் பிளிஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் அப்பவும் ஐ நெவர் ஃபெல்ட் புவர். லைக் ஏன்னா இது சாப்பாடு இருக்குது, வேறு என்ன வேணும், போகிறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, விளையாடுறோம், ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் லைக் படிக்கிறதுக்கும் சம்ஹவ் ஐ லேண்டட் டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பி. ஸோ கவர்மெண்ட் லைக் நிறைய காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. எப்படியோ சமூகம் இல்லைண்டு சின்ன வயசில் நான் பிஇ படிக்கணும்னு நினச்சேன், பிஇ படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சம்பளம் வந்து 20,000 வேணும் அப்படின்னு நினச்சேன். லைக் இது நம்புறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம், பட் எனக்கு 20,000 சம்பளம் வேணுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது எனக்கு தீவிரமாக இருந்துச்சு, எனக்கு 20,000 சம்பளம் தான் போதும், 20,000 சம்பளம் தான் போதும்னு தீவிரமாக நினச்சிட்டு இருந்தேன். இது எப்போனா, நான் அந்த சீக்ரெட் புக்கெலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வந்துச்சு, BharatMatrimony.comல இன்டர்வியூ போனோம். அங்கே வந்துட்டு போயிட்டு ஃபைனல் ரவுண்ட் வர போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன். அங்கே வந்து சம்பளம் 15,000. ஸோ இப்போது ஒரு சோகமாயிட்டேன். ஐயோ 15,000 வேலை போயிடுச்சு,
இப்போ எப்படியோ வந்திருக்கலாமே. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வேலையே கிடைக்காம இருக்காங்க. எங்கள் வீட்டு சுச்சுவேஷன் எப்படி நான் வேலைக்கு போனால் ஒரு பெட்டர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது 15,000 வேலை வேலை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் ஏன்னா ஏன் திமிருத்தனத்தான் ரிஜெக்ட் ஆச்சு. நான் போயிட்டு லைக் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதை பற்றி பேசியிருந்தேன் என்னோட கரியர் இதுலேயும். ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். பட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ அது கிடச்சது. பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரி ஒரு நல்ல இதான ஸ்டோரி. ஆஃப்லைன் கேம்பஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்றைக்கி வச்சுருந்தாங்க சென்னையில். நான் கோயம்புத்தூரில் படிச்சிருந்தேன். ட்ரெயினில் போயிட்டு வரணும்னு போயிட்டு வந்துட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை லைக் ஒரு 2 மாதம் ரிசல்ட்டே சொல்லாமல் கடைசியில் எனக்கு வேலை கிடச்சி. அந்த சம்பளத்தை பார்த்தா 20,000 ரவுண்டாக 20,090 உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு வந்துச்சு. அப்பவும் எனக்குலாம் தெரியல சீக்ரெட் இதெல்லாம் ஒர்க் ஆகும் போல எனக்கு தெரியல. பட் வாஸ் வெரி ஹாப்பி. நான் நினச்சேன் நடந்துருச்சா அப்படின்னு நினச்சிட்டு. பட் லேட்டர் இதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் மும்பை போகணும்னு நினச்சேன். மும்பை போனேன். எல்லாமே நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சு என் வாழ்க்கையில். ஸோ லைக் அது எனக்கு அப்போல்லாம் புரியவே இல்லை. பட் லேட்டராக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஓகே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஸோ சம்திங் அதுக்காண்டி நான் லைக் ஜென்யூனாக நான் நினச்சா அது நடந்துடுது. ஸோ அதுதான் எனக்கு அப்புறம் புரிஞ்சு. இது நான் மட்டுமே இல்லைங்க, எல்லாருக்குமே ஒர்க் ஆகுன்றது எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ்ட். நான் இதை பற்றி பெருசாக பேசினதில்லை வெளியில். பட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். எனக்கு எது நல்லதுன்னு நினச்சோ அது நடந்துகிட்டே இருக்குது எனக்கு. தெர் இஸ் எதுவுமே எனக்கு கெட்டதாக நடந்தது இல்லை இது வரைக்கும். ஸோ அது என்னன்னு தெரில, என்ன ராசியோ என்ன வந்து பார்த்தா அப்படி இருக்கான்னு தெரில. பட் இட் ஒர்க்ஸ். ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஏன்னா இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நத்திங் பட் நிறைய பேர் நம்ம தமிழ் பூமியில் மீட் பண்ணுறோம். வேலை கிடைக்கல ப்ரோ, அது ப்ரோ, இது ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள் மாதிரி ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. லைக் ஜென்யூன்லி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. தேர் ஆர் சஃபரிங்ஸ். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ரொம்ப நான் கஷ்டப்படுறது கஷ்டமே இல்லை. பட் நான் கஷ்டமே பண்ணல பேசிக்கலி. பட் உங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு மணி இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். லைக் நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து தவறிடுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ தேர் ஆர் திங்ஸ். பட் ஐ டோன்ட் நோ, இது ஒர்க் ஆகுதுங்க, ட்ரை பண்ணுங்கள், அதான் நான் சொல்ல வரேன். அதனால தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். லைக் தெர் இஸ் லைக் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எது வேணுமோ அதை திங்க் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். பெரிய கம்ப சூத்திரம் அப்படி இப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ அதை திங்க் பண்ணுங்கள், மற்ற இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ கூட நான் வந்துட்டு லைக் இது வந்து நிறைய கான்ட்ரவர்சியெலாம் ஏற்படுத்தும் கம்பெனிக்குள்ளெல்லாம் நிறைய. ஸோ நிறைய முடிவுகள் நான் எடுக்கிறேன். பட் எங்கள் டீமில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, என்ன லூஸ் தரமாக நீ பாட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜவுரித்துக்கு, எதோ யோசிக்கிற பண்ணுற அப்படின்னா இட் ஒர்க்ஸ் அவுட். கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஜென்யூனாக எனக்கு பார்த்தாலே தெரியுது. நான் யூஎஸ் வரணும்னு நினச்சேன், யூஎஸ் வந்துட்டேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங். யூஎஸ் வரணும்னு நினச்சேன், நான் யூஎஸ் வந்துட்டேன். லைக் நான் கஷ்டப்பட்டேன்னா இது பண்ணேன்னா அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலைங்க. நான் கஷ்டமே படலை என் வாழ்க்கையில். அப்படியே எல்லாம் நடக்குது. லைக் சம்படி இஸ் ஆர்கனைசிங் திங்ஸ் ஃபார் மீ. ஸோ அப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த திங்கிங் தான் நினைக்கிறேன். அந்த சீக்ரெட் புக்கோட பவர் தான் நினைக்கிறேன். லைக் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதை சொல்கிறேன். இது சில கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கலாம், என்னடா லூஸ் தரமாக ஏதோ வளர்றான்னு இருக்கலாம். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு முன்னாடி, நான் உங்களை தப்பு சொல்ல விரும்பல. ஸோ பிடிக்கலனா ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் இஃப் யூ திங்க் ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நினைங்க, வேண்டாத நினைக்காதீங்க. பட் இப்படி சொன்னால் தான் வேண்டாத நினைக்க தோணும். ஸோ ஐ டோன்ட் நோ, நான் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் நினைப்பேன். எனக்கு வேணான்னா அதை நினைக்க மாட்டேன், விட்டுருவேன். லைக் அதுமாதிரி எதுக்குமே ஒரு அகெயின்ஸ்ட் இது தாட்டே தேவையில்லை. லைக் ஓகே, அவங்க போகிறாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு போகிறாங்க, இவங்க போகிறாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம வி ஷுட் நாட் வெஞ்சன்ஸு அந்த இது எதுவுமே இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி இருந்தால் நம்ம நினைக்கிறது நடக்குதுங்க. அண்டு கெட்டது நினச்சாலும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு நடந்ததில்லை. பட் என்னோடய சர்க்கிளில் கொஞ்சம் பேருக்கு பார்க்கும்போது ஐயோ இது நடந்து நினைப்பாங்க, அது நடக்குது. ஸோ கெட்டதோ நல்லதோ நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குது. அண்டு அது வந்து இட்ஸ் ஒர்க்கிங். அதுதான் நான் சொல்ல நினச்சேன். இது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில எக்ஸாம்பிள்ஸ் மும்பை போகணும்னு நினச்சேன், போயிட்டேன். யூஎஸ் வர நினச்சேன், யூஎஸ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கூட நான் நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வீடியோ போட்ட டெக்னிக்கலே குறைஞ்சிட்டேன். யாராவது டெக்னிக்கல் வீடியோ போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். லைக் ஒருத்தவங்க வந்து யூடியூப்லேருந்து பிங் பண்ணி நான் வீடியோ போடுறேன்றாங்க. ஸோ அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ப்ரெஷர்லாம் கிடையாது. ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து போடலாம். ஏன் போடாமல் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க? லைக் ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த மாதிரி தான் நினச்சது நடக்குது. ஸோ உங்களுக்கும் நடக்கும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் லைக் இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, லைக் இந்த வீடியோ பார்த்தா ப்ராபப்ளி உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து கோவம் வரலாம். என்னடா லூஸ்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கலாம். பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். சீக்ரெட் பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இட் ஒர்க்ஸ். ஸோ அதை நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ இட் ஒர்க்ஸ். அண்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு நான் கான்ஷியஸாக எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல.
நான் ஜஸ்ட்டு ஃப்ளோவில் இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் ஆகுது தெரியுது. சம்பவ நோட்டிஸ்ட். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இட் இஸ் வெரி டிவியேட்டட் ஃப்ரம் டெக்னிக்கல், பட் ஓவரால் ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எப்படி க்ரோ ஆகிறோன்றது தான், எப்படி ஹவு இட் ஒர்க்ஸ்ன்றது தான். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே எனக்கு கிடச்சி நான் ஒர்க் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா, லைக் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், இவன் ஒர்க் பண்ணதுனால தான் கிடச்சது நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் ப்ராப்ளி ட்ரூவாக இருக்கும். பட் என்னோட இதில் நான் ஒர்க் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு ஐ நெவர் ஃபெல்ட் இட். எனக்கு எப்போ எவ்வளோ காசு வேணும்னு நினைக்கிறேனோ அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே இருக்குது. இட் நெவர் ஸ்டாப்ஸ். அண்ட் லைக் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. ஃபினான்ஷியல் கோலில் எனக்கு ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு. என்னென்னா என் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் ஒரி பண்ணவே கூடாதுங்க. செலவு பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் அதை எப்போவும் அச்சீவ் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 20,000 இருக்கும்போதே நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் செகண்ட் ஜாப் போயிட்டேன். அக்சென்ச்சர் போனப்போ என்னோடய சாலரி ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அண்ட் சம்ஹவ் ஐ ஸ்டார்டட் தமிழ் பூமி. இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங்னு ஒன்று வந்துச்சு என் லைஃப்பில். அதுக்கப்புறம் ஐ நெவர் லைக் ஒரியே பண்ணது கிடையாது. ஐ டென்ட் வரி பிகாஸ் இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப். இதை நீங்கள் கடவுள்னு சொல்லலாம், காடுன்னு சொல்லலாம், எதை வேணால் சொல்லலாம். கிருபை 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 அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல். ஸோ இதுதான் இதை நான் உண்மையிலே சொல்ல நினைக்கிறேன். பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் வரிட். நிறைய இது வந்து போயிட்டுருக்கு, அதனால் இதை சொல்ல நினச்சேன். ஸோ எஸ், இது உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்லைக் பண்ணிங்கன்னா வெளில தெரியாது, எனக்கு தெரியும். ஸோ யூ கேன் டிஸ்லைக் இட். அண்ட் இதை பற்றி வேறு எதாவது பேசுகிறதுனாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு பிங் பண்ணலாம், வாய்ஸ் நோட் போடலாம். We can discuss. So, நன்றி.